My name is NK Nikita from Chennai Girls High Secondary School, Saidapet. நானும் என்னோட மென்டர்ஸும் சேர்ந்து ஒரு மேஜர் இஷ்யூவை ரெடியூஸ் பண்றதுக்காக ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த மேஜர் இஷ்யூ தான் ரிவர் பொல்யூஷன். அதுக்காக நாங்க கண்டுபிடிச்ச ப்ராடக்ட் தான் Aquila X 3D printed solar river cleaning bot. நம்ம எல்லாருமே ரிவரை பார்த்தா காமா பியூட்டிஃபுல்லா ஃபுல் ஆஃப் லைஃபோட இருக்கணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஆனா ரியாலிட்டியில அதுல பிளாஸ்டிக் வேஸ்டஸ், ராப்பர்ஸ் எல்லாமே ஃப்ளோட் ஆயிட்டு இருக்கும். இது நம்ம வியூவை மட்டும் ஸ்பாயில் பண்ணல, அந்த வாட்டரையே ஸ்பாயில் பண்ணுது. நம்மளோட எர்த்தோட சர்ஃபேஸ்ல ஆல்மோஸ்ட் 70.8% வாட்டரால கவர் ஆயிருக்கு. இது உங்களுக்கு மெஜாரிட்டியான அமௌண்டா தெரிஞ்சாலும் only a small amount of water is clean and usable. இந்த ஃப்ரெஷ் வாட்டரும் எனக்கு பொல்யூட் ஆயிட்டே இருக்கு. இதுக்கு சொல்யூஷனே இல்லையான்னு கேட்டா சொல்யூஷன் இருக்கு. இப்போ நீங்க பாக்குறது தான் ட்ரெடிஷனல் ரிவர் கிளீனிங் பாட். இது உங்களுக்கு பார்க்க நல்லா இருந்தாலும் இதுல நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கு. இதுக்கு மேன் பவர் தேவை, அதாவது இந்த போட் ஆப்ரேட் பண்ண உள்ள யாராவது இருந்துகிட்டே இருக்கணும். அடுத்து இதுக்கு ஃபியூல் ஆர் எலக்ட்ரிசிட்டி தேவை. ஸோ இது ஒரு சஸ்டைனபிளான ஆப்ஷனே கிடையாது. இதோட பார்ட்ஸ் ஏதாவது ரிப்பேர் ஆனாலும் அது மாத்துறது ரொம்ப காஸ்ட்லி. இது மெட்டல்ல செஞ்சதுனால வாட்டர்ல ஈஸியா கொரோட் ஆயிடும். இது ரொம்ப ஹெவியா இருக்கிறதுனால நிறைய எனர்ஜியும் கன்சியூம் பண்ணுது. இந்த எல்லா ப்ராப்ளமையும் நாங்க மனசுல வச்சு கண்டுபிடிச்சதுனா Aquila X. இதுக்கு மேன் பவர் தேவையில்லை, சோலார் பவர்ட் அண்ட் சீப்ஸ் அண்ட் கஸ்டமைசபிள் பார்ட்டை நாங்க 3D பிரிண்டர்லயே செஞ்சிருக்கோம். இதோட பார்ட்ஸ் எல்லாம் பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் இதுதான் சோலார் பேனல். அடுத்து இங்க பிளாக் கலர்ல இருக்குல்ல, இதுதான் ரீசார்ஜபிள் பேட்டரிஸ். இதுதான் டிசி மோட்டார். இது ரெண்டு தான் ப்ரொப்பல்லர். இதுதான் பாட்டோட லோகோமோஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். இதுதான் கன்வேயர் பெல்ட், வேஸ்டஸ் எல்லாம் கலெக்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். அண்ட் இந்த கன்வேயர் பியரிங்ஸ், இது இந்த கன்வேயர் பெல்ட்டோட பேக் போனை ஆக்ட் பண்ணும். அடுத்து சோலார் பேனலோட ஒர்க்கிங் மெக்கானிசம் பார்க்கலாமா? சன்ல இருந்து வர லைட்ல ஃபோட்டான்ஸ் இருக்கும், நம்ம எல்லாருக்குமே தெரியும். இந்த சோலார் பேனல்ல சின்ன சின்னதா ஜங்ஷன்ஸ் இருக்கும். இத சோலார் செல்லுன்னு சொல்லுவோம். இந்த சோலார் செல் சிலிகான் அப்படின்ற ஒரு மெட்டீரியலால பண்ணிருப்பாங்க. இது ஒரு செமி கண்டக்டர். அது ரெண்டு நான் கண்டக்டிவ் லேயர்ஸ் நடுவுல வச்சு சாண்ட்விச் பண்ணி தான் இங்க பிளேஸ் பண்ணிருப்பாங்க. சன்ல இருந்து வர லைட்டை இந்த சோலார் பேனல் அப்சர்வ் பண்ணிக்கும். இந்த சோலார் செல்லும் 2 டைப்ஸா பிரியும். ஒன்னு N ஜங்ஷன், இன்னொன்னு P ஜங்ஷன். இந்த N ஜங்ஷன்ல எக்ஸஸா எலக்ட்ரான்ஸ் இருக்கும். P ஜங்ஷன்ல ஹோல்ஸ் அப்படின்ற ஸ்பேசஸ் இருக்கும். சோ எப்போ சன்லைட் அதுல படுதோ எலக்ட்ரான்ஸ் எல்லாமே ஃப்ரீ ஆகும். இந்த N ஜங்ஷன்ல இருந்து எக்ஸைட் ஆன எலக்ட்ரான்ஸ் இப்படியே டிராவல் பண்ணிட்டு எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணிட்டு திருப்பி P ஜங்ஷன்ல இருக்க ஸ்பேசஸ்ல போயிட்டு செட்டில் ஆயிடும். எலக்ட்ரான் ஃப்ளோ எப்போ நடக்குதோ அப்போ நமக்கு எலக்ட்ரிசிட்டியும் ப்ரொடியூஸ் ஆகும். அப்படி ப்ரொடியூஸ் ஆகிற எலக்ட்ரிசிட்டி தான் நம்ம கிட்ட இருக்க ரீசார்ஜபிள் பேட்டரியில போயிட்டு ஸ்டோர் ஆகுது. இப்போ நம்ம கன்வேயர் பெல்ட்டோட மெக்கானிசம் பார்க்கலாமா? நீங்க ஒரு மூவிங் எஸ்கலேட்டரை இமேஜின் பண்ணுங்க. ஆனா அங்க பீப்பிள் பதிலா வேஸ்ட் இருந்தா எப்படி இருக்கும்? அதுதான் கன்வேயர் பெல்ட்டோட செட்டப்பும் கூட. இங்க இதுதான் கன்வேயர் பெல்ட். இதுதான் டிரைவ் மோட்டார். இதுதான் இந்த கன்வேயர் பெல்ட் மூவ் ஆகிறதுக்கான எனர்ஜியை ப்ரொவைட் பண்ணுது. அடுத்து நம்ம சர்க்யூட் பார்க்கலாமா? இங்க நாங்க 9 வோல்ட் சோலார் பேனல் தான் யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்து CN3791 அப்படின்ற சோலார் பேட்டரி சார்ஜர் மாடியூல யூஸ் பண்ணிருக்கோம். ஏன் அது யூஸ் பண்ணிருக்கோம்னா, சன்ல இருந்து வர எலக்ட்ரிசிட்டியை நம்மளால டைரக்டா பேட்டரியில ஸ்டோர் பண்ண முடியாது. அதுக்கு நிறைய கன்வர்ஷன்ஸ் பண்ணணும். அந்த கன்வர்ஷன்ஸுக்காக தான் நாங்க இதை இங்க யூஸ் பண்ணிருக்கோம். அடுத்து BMSனா பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம். இது பேட்டரியில இருந்து வர இஷ்யூஸ் ரெடியூஸ் பண்றதுக்காக ஹெல்ப் பண்ணுது. என்ன விஷயம் பண்ணாலும் நம்ம பிளான் பண்ணி பண்ணணும் இல்லையா? அந்த மாதிரி தான் நாங்களும் இங்க பிளான் பண்ணி பண்ணோம். ஃபர்ஸ்ட் எங்களோட ஐடியாவை ஒரு பேப்பர்ல ஸ்கெட்ச் பண்ணோம். அப்படி ஸ்கெட்ச் பண்ணதை நாங்க FreeCAD அப்படின்ற ஒரு சாஃப்ட்வேர்ல 3D மாடலா டிசைன் பண்ணோம். அப்படி டிசைன் பண்ணதை பிரிண்ட் பண்றதுக்காக Curoன்ற ஒரு சாஃப்ட்வேருக்கு சென்ட் பண்ணி அதை ஸ்லைஸ் பண்ணோம். அதுக்கப்புறம் தான் அதை நாங்க கடைசியா பிரிண்ட் பண்ணோம். இந்த மாதிரி பிரிண்ட் பண்ண எல்லா பார்ட்ஸையும் ஒன்னா சேர்த்து அசெம்பிளும் பண்ணோம். அப்படி அசெம்பிள் பண்ணதை டெஸ்ட் பண்றதுக்காக ஒரு சின்ன வாட்டர் சோர்ஸ்ல விட்டோம். அது நல்லாவே ஃப்ளோட் ஆயிடுச்சு.
இது நாங்க பண்ணும்போது நிறைய சேலஞ்சஸையும் ஃபேஸ் பண்ணோம். ஒன்று 3D பிரிண்டிங் எரர்ஸ். இதை நாங்க பிரிண்ட் பண்ணும்போது வார்ப்பார இஷ்யூ நிறையவே இருந்துச்சு. அதனால அது எல்லாத்தையும் நாங்க ஃபிக்ஸ் பண்ணோம். அடுத்து அசம்பிளி அலைன்மெண்ட் இஷ்யூஸ். நாங்க இதை அசம்பிள் பண்ணும்போது ஒரு சைஸ் பெருசா இன்னொரு சைஸ் சின்னதா இருந்துச்சு. அது எல்லாத்தையும் ரெக்டிஃபை பண்ணி தான் இதை நாங்க ஃபிக்ஸ் பண்ணோம். அடுத்து மெயின்டைனிங் buoyancy அண்ட் ஸ்டெபிலிட்டி. நாங்க இதை ஃபர்ஸ்ட் போய் தண்ணியில விடும்போது ஒரு பார்ட் தண்ணியில ஃபுல்லா முழுங்கிடுச்சு, ஒரு பார்ட் மட்டும் ஃப்ளோட் ஆயிடுச்சு. அதனால ரெண்டு சைடும் ஈக்குவலா வெயிட் கொடுத்து buoyancy-ய நாங்க கரெக்டா மெயின்டைன் பண்ணோம். அடுத்து வாட்டர் ப்ரூஃபிங் த எலக்ட்ரானிக்ஸ். இங்க நாங்க எலக்ட்ரானிக் பார்ட்ஸை எம்சில் அப்படின்ற மெட்டீரியல் வச்சு வாட்டர் ப்ரூஃப் பண்ணோம். அடுத்து பேட்டரி பவர் வெர்சஸ் லோட். இது எங்களுக்கு ஒரு மேஜரான இஷ்யூவா இருந்துச்சு. ஏன்னா நாங்க 9 வோல்ட் பேட்டரி யூஸ் பண்ணும்போது நாங்க கொடுக்குற லோடுக்கு அது சீக்கிரமாவே ட்ரைன் ஆயிடுச்சு. அதனால நாங்க ரீசார்ஜபிள் பேட்டரிஸை இங்க யூஸ் பண்ணோம். மார்க்கெட்ல 4000ல ஆரம்பிச்சு 70,000 வரைக்குமே நமக்கு இந்த பாட் அவைலபிளா இருக்கு. ஆனா 3D பிரிண்டிங் பண்றது மூலம் என்ன யூஸ்னா, இதோட காஸ்ட் எங்களுக்கு அப்ராக்சிமேட்லி 1466 ருபீஸ்லயே முடிஞ்சது. அது மட்டும் இல்லாம இது என்வாயன்மெண்டலி சஸ்டைனபிள் அண்ட் அஃபோர்டபிளான ஆப்ஷன். இதோட ஃபியூச்சர் என்ஹான்ஸ்மெண்ட் நாங்க என்னென்ன பண்ணலாம்னு இருக்கோம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் AI பேஸ்ட் வாட்டர் டிடெக்ஷன். இந்த போட்டை நம்ம ஓஷன்ல வைக்கும் போது அது அக்வாட்டிக் லைஃப்ஸை ஒரு வேஸ்ட் டிடெக்ட் பண்ணி எடுத்துக்க கூடாது இல்லையா? அதுக்காக ஒரு AI எடுத்து அதுக்கு எது வேஸ்ட் டிடெக்ட் பண்றதுக்காக ட்ரைனிங் கொடுத்து செட் பண்ணலான்னு இருக்கும். அடுத்து GPS பேஸ்ட் நேவிகேஷன். இது நம்ம பாண்ட்ஸ், லேக்ஸ், ரிவர்ஸ் அந்த மாதிரி இடத்துல வைக்கும் போது இது தொலைஞ்சு போக நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால GPS சிஸ்டமையும் இன்டகிரேட் பண்ணலான்னு இருக்கும். அடுத்து ரியல் டைம் IoT மானிட்டரிங். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான டெக்னாலஜி. ஏன்னா இது அந்த வாட்டரோட pH எப்படி இருக்கு, அந்த வாட்டர்ல எவ்வளோ டாக்ஸின்ஸ் இருக்கு, எவ்வளோ வேஸ்டஸ் இருக்கு, எல்லாத்தையும் ரியல் டைம்ல நமக்கு சென்ட் பண்ணும். அடுத்து மல்டி டைப் கன்வயர் கலெக்ஷன் சிஸ்டம். எல்லா வேஸ்டும் ஒரே மாதிரி இருக்காது இல்லையா? சில வேஸ்ட் வெயிட்டா இருக்கும், சிலது ஃபிளாட்டா இருக்கும், சிலது ஹெவியா இருக்கும். ஸோ எல்லாத்தையும் ஒரே டைப் ஆஃப் கன்வேயர் பெல்ட் வச்சு நம்மளால எப்படி எடுக்க முடியும்? அதனால பக்கெட் டைப், மெஷ் டைப் இந்த மாதிரி நிறைய இது இன்டகிரேட் பண்ணலான்னு இருக்கும். அடுத்து அல்ட்ராசோனிக் அப்டக்கிள் அவாய்டன்ஸ். இந்த போட்டை நம்ம ரிவர்ல வைக்கும் போது அது ரிவர் பேங்க்ல இடிச்சுக்காம இருக்கவும், அதுவும் இல்லாம அங்க இருக்க பெபிள்ஸ், ஸ்டோன்ஸ் அதுலலாம் இடிச்சுக்காம இருக்கவும் அல்ட்ராசோனிக் சென்சாரை டிப்ளாய் பண்ணலான்னு இருக்கும். இந்த மேஜரான ப்ராப்ளமை நாங்க டாக்கிள் பண்ணும்போது நிறைய இஷ்யூஸ் ஃபேஸ் பண்ணாலும் நாங்க ஃபன்னோட தான் எல்லாத்தையும் செஞ்சோம். எதையும் நாங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாவே நினைச்சுக்கல. என்னோட மென்டர்ஸ் ரக்ஷிகா அக்கா அண்ட் தீபக் அண்ணாவோட IIT கேம்பஸ் சுற்றி பார்த்துருக்கேன். அவங்களோட லேப் எல்லாம் பார்த்துருக்கேன். அண்ட் அருண் அண்ணாவும் எங்களுக்கு 3D பிரிண்டிங்கை ரொம்ப ஈஸியாக சொல்லி கொடுத்தாரு. அவ்வளோ காம்ப்ளெக்ஸான டாப்பிக்கையும் எங்களுக்கு சிம்பிளாக பிரித்து டீச்சிங் எய்ட்ஸ் மூலம் எங்களுக்கு சிம்பிளாகவும் சொல்லி கொடுத்தாரு. அடுத்து கடைசி நாளை நாங்கள் கேக் கட் பண்ணி செம்மையாக செலிப்ரேட் பண்ணோம். நம்மளோட நேஷன் காப்பாத்துறதுன்றது நம்மள மாதிரி யங் ஜெனரேஷன் கையில தான் இருக்கு. ஸோ நம்ம தான் ஒரு ஸ்டெப்பையும் எடுக்கணும். தேங்க்யூ.